நாமத்தினாலே புரிந்துகிற ஒரு நாள் வாழ்த்து வரவேற்கிறோம். நான் இந்த வழியிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நான் திரும்பி கொள்கிறேன். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளிலும் உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசி எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு கண்டித்து உணர்த்தி நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் எங்களுக்கு கர்த்தாவே சுவாமி போதித்து புது சொல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களாகிய நாங்கள் கர்த்தாவே அதன்படி செயலாகி மாறத்தக்கதாக தேவனில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நன்றி செலுத்துகிறோம். என் மறைத்து உண்மை வெளிப்படுத்தி அன்றே பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்தை ஒரு நிரப்பி வர நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். ரைட். நீ யாருடைய பிள்ளை, நீ யாருடைய பிள்ளை என்ற ஒரு தலைப்பு தான் நாளை நாங்கள் பார்க்க போகிறோம். சார் ரைட், நாங்கள் பார்க்கிறோம். இதனாலே, அதாவது எதினாலே அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரும் இல்லையா? முதல் வசனம் சொல்லும்போது இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாரு, பிசாசுடைய பிள்ளைகள் யாரு, ஏன் இந்த விதமான ஒரு கேள்வியை ஆண்டவர் எங்கள் மத்தியில் எழுப்புகிறார் அப்படின்னு நாங்க பார்த்தா, நல்ல சரியா கவனிச்சு நாம பார்ப்போமாக இருந்தால், சாரி, இப்ப பாவம் செய்கிறவன் பிசாசுடைய பிள்ளைகள் என்றும் பாவம் செய்யாதவன் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் ரெண்டு விதமாக இனம் காட்டியிருக்கிறது வசனத்தில். யோவான் என்ன பண்ணுகிறார்? பாவம் செய்யறவங்க பிசாசுடைய பிள்ளைகள், பாவம் செய்யாதவங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப ரெண்டு விதமாக அடையாளத்தை காண்பிக்கிறார். அப்ப ரெண்டு விதமான அடையாளம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அதுல முதல் வசனம் நீதியை செய்யாமலும், அப்ப முதலாவது என்னது? நீதி செய்யறதில்ல. மற்றது தன் சகோதரத்துல என்ன இல்லையா? அன்பு செய்யறது இல்லை. தன் சகோதரத்துல அன்பு கூறுகிறது இல்லை, நீதியை செய்கிறது. ரெண்டு விதமான பிள்ளைகள் இங்கே நடக்கிறது. சாணி அப்ப நல்ல கவனிங்க. இந்த நீதியை செய்யாமலும் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிறவன் யாராக இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசினால உண்டாகி இருக்கக்கூடியதான மனுஷனாக இருக்கிறான். நல்ல கவனி. இப்ப நான் பார்க்கிற பார்வையில பார்த்தா அநேகமான இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க, பல வருடங்களாக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிற நீங்க சரிதானே, அநேகமான காரியங்கள், அதாவது என்ன சொல்றது, நீங்க எதிர்பார்க்குறீங்க நிறைய விஷயம் உங்க குடும்பத்துல உங்களுடைய உங்களுடைய தகப்பன் தாயாக இருக்கட்டும். சார் இப்போ சின்ன பிள்ளைங்க நினைப்பீங்க, எங்களோட தகப்பன் தாய் நல்லா இருக்கணும், எங்களை நல்லா அன்பா பார்க்கணும், அவங்க சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். சார் அவங்க என்ன செய்யணும், சார் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க. அதே மாதிரி சாரி இப்ப ஒரு மனைவியாலும் தன் கணவன் நல்லா இருக்கணும், அவனோட சுகபல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். சாரி அப்ப அவங்களுக்கு ஒரு விதமான பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனைவியான நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு மனைவியான குறித்து ஒரு கணவன் நினைப்பார். சாரி இப்படி இருக்கும். அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்புகள் இருப்பாங்க. சாரி ஆனா நீங்க இத்தனை வருட காலமாக இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது நீங்க உலகத்துல அநேக தேவர்கள் உண்டு இருக்கலாம், நமக்கு ஒரே தேவன் இருக்கிறார். அந்த ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத ஆணித்தனமாக உங்கள் எல்லாருக்கும் படித்து கொடுத்திருக்கிறோம். வசனங்கள் உங்களுக்கு அழகாக வந்திருக்கிறது. அப்ப வசனம் வந்திருக்குது, எப்படி வந்திருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரிதானே எங்களுக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தரும்படி, சரிதானே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்க சாகக்கூடாதபடி எங்களுக்கு பதிலாக அவர் தன்னுடைய ஜீவனை நமக்கென்று கொடுத்தார். சாரி தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்தார். அப்ப எதற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத அழகாக மிகவும் ஆணித்தனமாக கற்றுக் கொடுத்த வசனங்கள் எல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஆனாலும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இங்க கற்றுக்கொள்ளுகிற விஷயங்களை போய் நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறதான உங்களோட பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், உங்களோட கணவனுக்காக இருக்கட்டும், மனைவிக்காக இருக்கட்டும், சார் உங்களோட பேர பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், நீங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நீங்க அவங்ககிட்ட போய் சொல்லணும். அது எப்படி சொல்லணும், எதுக்காக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நல்ல கவனி. அவங்க எல்லாரும் பிழையான பாதைகள்ல போயிட்டு இருக்கிறாங்க. இங்க வராத இங்க நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க வீட்டுல உள்ள சில உறுப்பினர்கள் இங்க வரல. அப்ப அவங்க பாவத்தை படிக்கிட்டு இருக்கிறாங்க, பாவமான பாதைகள்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை நிமித்த குடும்பத்துல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சாணி கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி, வறுமை, இப்படி ஏகப்பட்ட லிஸ்ட போட்டே போயிடலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க மேல உண்மையான உங்களோட அன்பு இருக்குன்னு இருக்கிறதா இருந்தா நிச்சயமா நீங்க இங்க கற்றுக்கொள்ற விஷயங்களை வீட்டுல போயிட்டு என்ன செய்வீங்கன்னா சொல்லி அவங்களை எப்படியாவது தேவனுடைய சமூகத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டாந்துடணும்ன்ற ஒரு தாகமும் ஒரு வாஞ்சியும் நிச்சயமா உங்ககிட்ட என்ன செய்யும் இருக்கும். சரி, அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதலாய் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. அப்ப ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அப்ப எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும், எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு உடுப்பை கொடுத்தா போதும், சரி நம்மளை நல்லா நம்ம பிள்ளைகளை நம்ம பேர கொடுத்து நம்மளை பார்த்தா போதும், நம்ம கணவன் நம்மளை பார்த்தா போதும், நம்ம மனைவி பார்த்தா போதும் நினைக்கிறதானே இந்த சிந்தனைகள் உண்மையான அன்பை வெளிப்படுத்தாது. அப்ப உண்மையான அன்பை எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவம் செய்யாம ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில மீண்டு வர வேணும். அப்படி மீண்டு வந்தால் மாத்திரமே அந்த மனிதன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான். அப்ப பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சரி பரலோகத்துக்கு உரிய செய்தியை அவன் ஒவ்வொரு நாளும் கேட்க வேணும், பரலோகத்துக்குரிய செய்தியை அவன் படிக்க வேணும், பரலோகத்தை குறித்த ஒரு தியானத்தை அவன் தியானிக்க வேண்டும் என்றதெல்லாம் இங்க அடிப்படை உண்மையாக இருக்கிறது, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க இருக்கா? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல், அப்படி அர்த்தம் அவன் தொடக்கத்தின் முதல்ல இருந்து அவன் பாவம் தான் பண்ணிட்டு இருக்கிறான். சரி, அவன் யாரு மேலே அன்பு வைக்க மாட்டான், அவனுக்கு யாரு மேலே அன்பு கிடையாது. சரி, அன்பா இருக்கிறவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, அன்பா இருக்கிறவங்களையும் அதை பிரிச்சு விட்டுருவோம். இதை பிசாசனுடைய வேலை. சரி, அப்ப இப்படிப்பட்ட பிசாசானவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஆதி முதலே பாவம் செய்யறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப உங்க குடும்பத்துகள்ல உங்க வீட்டுகள்ல சரி தயவு செஞ்சு நீங்க செதுக்கி பாத்தீங்கன்னா, உங்க குடும்பங்களோட வீடுகள் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் சரி அநேகமாக பார்த்தீங்கன்னா நீங்க குடிச்சு வெறிச்சு பல விதமான பாதைகள்ல போய் நல்ல பாவங்களை செய்து கொண்டிருக்கிற உங்களோட பிள்ளைகளை நீங்க பார்க்கலாம், உங்க கணவன்மாரை பார்க்கலாம், உங்களோட மனைவிமாரை பார்க்கலாம், சரி உங்களோட பெற்றோரை நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன செய்யலாம், பாவத்தை அழிப்பதற்கு, அதாவது பாவத்தை செய்கிற பிசாசை அழிப்பதற்கு அல்ல, யார் அழிப்பதற்கு வர்றார், ஆண்டு வந்துக்கிறாராம், என்னது பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு என்ன பண்ணிருக்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு பிசாசை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு நாமத்தில் பிசாசை அழிக்கலாம் அப்படிம்பாங்க. யாரையும் பிசாசை யாராலும் என்ன செய்யலாம், அழிக்க முடியாது. அப்ப என்னது அழிக்கலாம், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கலாம், அவருடைய செயல்களை அழிக்கலாம். அந்த பிசாசுடைய கிரியைகள் உங்கள் குடும்பத்துக்குள்ள யாராவது ஒரு நபர்களுக்குள்ள செயல்படுது அப்படின்னு உங்களுக்குமே தெரியாம இருக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயம் உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க போய் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்குற நீங்க சரி அந்த பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட வேணும் அப்படின்றது உங்களுக்கு உண்மையா நீங்க விசுவாசிப்பீங்களா இருந்தா நல்ல கவனிங்க. சரி, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பலமுறை சொல்லுவாங்க, குடி என்ன செய்யுமா, குடியே எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு உங்களோட வீடுகளில் ஏதாவது ஒரு வைபோகம், ஏதாவது ஒரு விஷயங்கள் சந்தோஷமான செய்தி காரியங்கள் வந்தா இந்த காரியத்தை பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி அந்த வீட்டில் குடியை வச்சு குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப குடி தன் குடும்ப குடியை கெடுக்கும் அப்படின்ற ஒரு பழமொழியை தெரிஞ்சிருந்தும் அதை எல்லாரும் விரும்பி என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க. குடிக்கிறது பாவம் இல்லை, ஆனா குடிக்கிறது கூடாக என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிசாசுடைய கிரியைகள் என்ன செய்யும், வெளிப்படும். அப்ப கிரியைகள், பிசாசுடைய கிரியைகள் வெளிப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, பாவம் செய்கிற மனுஷனாக என்ன பண்ணிடுவோம், ஒவ்வொரு மனுஷனும் மாறிடுவோம். சரி, அப்ப எங்களுக்கு தெரியணும், எங்க குடும்பத்தில் இருக்கிற எங்களுடைய நபர்கள் அவங்க நல்லா இருந்தாதான் சரி நம்மளும் நல்லா இருக்கலாம். அப்படி எத்தனை பேருக்கு விருப்பம்? சரி, எங்க அப்பா அம்மா நல்லா இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம். கைவிட்டு காட்டுங்க, எங்க அப்பா அம்மா நல்லா இருந்தா நாங்கள் நல்லா இருக்கலாம். சரி, என் குடும்பத்தில் பேர பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கலாம்.
சரி, என்னுடைய கணவர் நல்லா இருந்தது நல்லா இருக்கலாம், மனைவி நல்லா இருந்தது நல்லா இருக்கலாம்னு சொல்லி இந்த நினைவு உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிசாசுனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு வல்லமை உள்ளவராக, மககணம் பொருந்தியவராக இந்த உலகத்துக்கு வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து தான் பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்க உங்க வீட்டில் இருக்கிற உங்களோட பிள்ளைங்கள்கிட்ட, உங்களோட பேர குழந்தைகிட்ட, உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள்கிட்டையும் நீங்க இப்ப என்ன செய்ய வேணும்? நீங்க சொல்ல வேண்டும். அப்படி நீங்க சொல்லாம இருப்பீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க சொல்லல, இத்தனை வருஷமா அந்த இடத்துக்கு வந்தும் வசனத்தை அடிக்கடி கேட்டும் நீங்க சொல்லாம இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் உங்க வீடுகள்ல இருந்து ஒருத்தர் கூட என்ன செய்யறது, தேவனுடைய சமூகத்தை நோக்கி என்ன செய்யல, இது வரைக்குமே வரல. நாங்க பல வருஷம் போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த இருக்கிற அம்மாமார்களுக்கெல்லாம் தன்னுடைய பேர பிள்ளைகள் மேல சரியான ஆசை, இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு ஆசை, பிள்ளைகள் எதிர்காலம் நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும்ன்றது ஆசை. ஆனா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அந்த பேர பிள்ளைகள் வாழ்க்கையில பிசாசுடைய கிரியைகள் வெளிப்படுகிறதாக நீங்க பார்க்க வேண்டும். அதாவது பாவம் செய்கிறவர்களாக அவங்க இருக்கிறாங்களா அப்படின்றது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்தை செய்யக்கூடியதான அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வல்லவர் இயேசு கிறிஸ்துதான் என்றதை நீங்க உங்க குடும்பத்தில் பற்றி சொல்லாம இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையாக யார் நேசிக்கல அப்படின்னா, உங்க வீட்டில் உள்ளவங்க ஒருத்தரையும் நீங்க என்ன செய்யல, நீ நேசிக்கல, அவங்க மேல அன்பு வைக்கலன்றது அதுக்கு அடையாளமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம மட்டும் வந்து உட்கார்ந்து இருக்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் நாம கூட்டி வரக்கூடியவங்களா மாறணும். நீங்க காலையில் வந்து ஒரு அம்மா சொல்றாங்க, என்ன எனக்கு உடம்புலாம் வருத்தப்பா அப்படின்னு. உண்மை, உடம்புலாம் வருத்தம். அப்ப எங்களுக்கு வயது செல்ல செல்ல உடம்புல இருக்கக்கூடியதான சத்தெல்லாம் குறையும் போது, சார் எலும்புல இருக்கக்கூடிய சத்தெல்லாம் குறையும் போது பல விதமான வருத்தங்கள் எங்களுக்கு வரும். அடுத்த கட்டம் எதை நோக்கி எங்களை கொண்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயது சென்றவர்களுக்கு மரணத்தை நோக்கி கொண்டு போகும். அப்ப என்னுடைய மரணத்துக்கு முன்பதாக என்ன போல இருக்கிற எத்தனையோ அம்மாமார்களுக்கு அல்லது எத்தனையோ பெண்களுக்கு வந்து ஜீவனுள்ள தேவன், அதாவது பாவத்தை செய்ய விடாதபடி பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிட்டு 4 பேர் இதுக்கு முன்னாடி வழி நடத்திட்டு நாங்க போயிட்டோம்னா நேரம் பரவத்துக்கு போயிடலாம், ஏசப்பா கிட்ட போயிடலாம் அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்க இத்தனை வருஷமா இங்க எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு நீங்க ஒன்றுமே செய்யாம ஒருத்தரையுமே கற்றுக்கொள்ள வழிநடத்தாம இருப்பீங்கன்னா, உங்களுடைய மரணம் நரகத்துக்கு நேராக போய் சேர்ந்துடும். அப்ப உங்களுடைய ஆத்மா நரகத்துல போய் கிடக்கும். அது பயங்கரமாக இருக்கும். நரகம் என்பது மிகப்பெரிய பயங்கரம். சாமி, அப்ப அதனால நல்லா பார்த்துருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படிதான் சொல்லி, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரத்திருக்கிறது. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனால் பிறந்தவன் எப்படி பிறந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதானே ஒரு நல்லது செய்கிறது மூலமாக நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய மக்கள், அதாவது நான் வந்து கிறிஸ்தவனாகிறேன், கிறிஸ்தவனாகி எனக்கு என்னுடைய பிள்ளைகள் பிறந்துருச்சுன்னா குழந்தை கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக வாழக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அது பொய்யான காரியம். சாரி, மற்ற எல்லாருடைய பிள்ளைகளை விட எனக்கு இப்போ எனக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற எனக்கு பிறந்த பிள்ளைகள் படுமோசகரமான அட்டுழியத்தை அநியாயத்தை செய்யக்கூடியவா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, இங்க வந்து பிறக்கப்படுகிற ஒரு பிறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்க வந்தவர், என்னுடைய பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் மன்னித்து எனக்கு மீட்பை கொடுக்க வந்தவர், அவர் வார்த்தையாக இந்த உலகத்துக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவாக யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவன் தான் தேவனால் பிறந்திருப்பான். அப்ப அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக அப்படின்றதை விசுவாசிக்கிறவன் தான் தேவனால் பிறந்தவன். அப்ப தேவனால் பிறந்தவன் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மறு ஜென்மத்தை காட்டுது, ஒரு மறு பிறப்பை காட்டுது. அப்ப நீங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையில பார்க்கிறப்போ என்ன நடக்க பார்த்தீங்கன்னா, நீங்க மறுபிறப்பு அடைய மாட்டேங்கிறீங்க, மறு ஜென்மத்தை நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க விரும்புறீங்க. சாரி, நல்ல கவனிங்க, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க நீங்க விரும்புறீங்க. அப்ப நீங்க சரிதானே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து இப்படியே இருக்கிற நேரம் தொடர்ந்து நீங்க கடவுளுடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு பேசாமையே நீங்க இருப்பீங்கன்னா, நீங்களும் பாவம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க. அப்ப பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறீங்க. அப்ப பாவம் செய்து கொண்டிருக்கிற மனசு என்னது, பாவம் செய்த ஆத்மா என்ன செய்யுமா, சாகும். முன்னுமே சொல்லிக்கிறீங்க, பாவம் செய்த ஆத்மா சாகும். சாரி, அப்ப நல்ல கவனிங்க. அப்ப நாம பாவம் செய்யாம அதிலிருந்து மீண்டு வர வேண்டும்.
அப்ப நாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, நாம இங்க கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையுமே நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்குன்னு சில கூட்டாளிமார்கள் இருப்பாங்க, ஒரு நண்பர்கள் இருப்பாங்க, நண்பிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கட்டாயம் நீங்க சொல்ல வேணும். இதை குறித்து நீங்க சொல்லும் பொழுதுதான் சாரி அந்த ஆண்டவருடைய சாரி அன்பு அவர் எப்படிப்பட்டதுன்னு மற்றவங்க புரிஞ்சு கொள்வாங்க. இல்லாட்டி யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. சாரி 12ஆம் வசனத்திற்கு வாசிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்து காயினை போலிருக்க வேண்டாம். இப்ப பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயின், தன் சகோதரனை ஏன் கொலை செய்தான்? அவனுக்குள்ள பொறாமை வந்ததுனால கொலை செய்தான். இன்னைக்கு சபைக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் இங்க வருவாங்க, அநேக ஜனங்கள் போயிட்டே இருப்பாங்க. இருக்கிறவங்களுக்குள்ள யாராவது புதுசா வந்துட்டா, புதுசா வந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று நாம பண்ணிட்டோம்னா, ஏற்கனவே வந்தவங்களுக்கு அவங்க மேல பொறாமை என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு போயிடும். சானே நமக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு பொறாமை. இந்த பொறாமை எண்ணம் எந்த மனுஷனுக்குள்ள வருதோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அழிக்கிறவர்களாக என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. அதாவது அழிவுன்னு என்னது, கொலை செய்யக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. சானே அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் சகோதரன் ஆசீர்வதிக்கப்படுறான், நானும் ஆசீர்வதிக்கப்படுவேன். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ஊழியக்காரர் வந்து இப்ப இங்க வந்து பார்க்கும்போது ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சரி, அப்ப நானும் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் என்ன செய்யலான்றத அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுடைய செய்கைகளை கவனித்து அவனுடைய கிரியைகளை கவனித்து அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிதானே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை பார்த்து பொறாமை கொள்வதுதான் பாவம். அந்த பாவம் உன்னுடைய வாழ்க்கை வரும்பொழுது நீ கொலை செய்கிற மனுஷனாக என்ன செய்வாய், மாறி விடுவாய். நீ வந்து அந்த சகோதரனை போல காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? அவன் எது நிமித்தம் அவனுக்கு கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம் தான். அவனுடைய கிரியைகள் வந்து பொல்லாதது. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருடைய கிரியைகள் பொல்லாததாக இருக்கு, பொல்லாதவைகளாக தான் இருக்கு. அது பொல்லாதவைகளாக தான் இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்கலாம்னா, எத்தனை மாதங்கள் கடந்தாலும் எத்தனை வருஷங்கள் கடந்தாலும் ஒருத்தர் ஆகிலும் கர்த்தருக்கு நேராக வழிநடத்த வேண்டும். ரொம்ப வேற யாரும் இல்லை, உங்க புருஷர்களை, உங்க மனைவிகளை, உங்க பிள்ளைகளை, உங்க பேர பிள்ளைகளை, உங்க தாய் தகப்பன்மாரை சரி நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரதுக்கு முடியாமல் இருக்கிறது காரணம் உங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த பாவம் என்ன செஞ்சிட்டு இருக்குது, ஆளுங்க செஞ்சிட்டு இருக்குது. அது அடையாளமா வெளிப்படுகிறது. சரி, அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பொல்லாதவங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்ல தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க பொல்லாங்கனால் பிறந்திருக்கிறீங்களா, நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்களா? இது உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேணும். பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம்னு இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம்னு இருக்கக்கூடாது. சரி, நம்ம செத்த 4 பேர் தூக்குறதுக்கு வருவோம். ஆனா அந்த 4 பேருக்காவது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை, அந்த உண்மைத்துவத்தை சொல்லிடணும். இந்த உண்மையான காரியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்திடணும். கடைசியா தூக்கி போய் நம்ம கொண்டு அடக்கம் பண்ண போறாங்களே, அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விடுதலை ஆகணும் அப்படின்னு நினைப்பு கூட இல்லாத அளவுக்கு இருப்பீங்கன்னா, சரி நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வீடுகள்ல சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதி எங்கிருந்து தேடிகள் முடிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா கஷ்டமான ஒரு பிரச்சனையா இருக்கும். சரி, தேவன் உங்களை இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலம் வச்சுக்கிறார். நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கற்றுக்கொள்றீங்க. கற்றுக்கொள்ற நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி கற்றுக்கொள்கிற காரியத்தை உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு நீங்க கட்டாயம் சொல்ல வேண்டும். சொல்லாம இருந்தீங்கனாலே அது பாவம். அதாவது சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது, ஒரு மனுஷன் அடக்கி வைக்க கூடாது. சத்தியத்தை எதனால் அடக்கி வைக்கிறான்னா, அவபக்தியினால் அடக்கி வைக்கிறான். அதான் நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். சத்தியத்தை அவபக்தியினால அடக்கி வைக்க கூடாது. அவபக்தினா என்ன தெரியுமா, இங்க மெய்யான இயேசு கிறிஸ்து தான் தேவன் சொல்லி இங்க படிச்சு கொடுப்போம், எல்லாம் கேட்டுட்டு போயிருந்தோம். ஆனா வீட்டுக்கு போனோம் என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அந்த தெரிந்தது எங்களுக்கு பழக்க வழக்கங்கள், என்ன பழக்க வழக்கங்கள் அப்படின்னா ஏற்கனவே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அது வீட்டுல போயிட்டு திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். சரி, வீட்டுல போய் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது இங்கே. சரி, என்ன நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒவ்வொரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சு என்ன பண்றோம் அப்படின்னா சாப்பாடுக்கு வச்சுக்கிறோம்.
இப்ப அந்த சாப்பாட்டுக்குரியவர்கள் இன்னைக்கு வரல அப்படின்னா நஷ்டம் எங்களுக்கு தான், இருக்கிறவங்களுக்கு கிடையாது, வர்றவங்களுக்கு கிடையவே கிடையாது. சரிதானே? நல்ல கவனி. அப்ப இங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்குற இதே சாப்பாடுகள், சில நேரம் நாங்க நல்ல சாப்பாடு கோழி அப்படின்னா சாப்பாடுலாம் போட்டு நாங்க சாப்பிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஞாபகம் இருக்குது எல்லாத்துக்கும். ஆனா எங்கேயாவது ஒரு நாளைக்கு கிடைக்கிற அன்னதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக மனுஷன் போய் கியூவில் நிற்கிறான். யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று அறிந்து அந்த தெய்வத்துக்கிட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற நினைப்பு கூட இல்லாம போயிட்டு அந்த கியூல போய் நிக்கிறான். எங்க? அந்த அன்னதானத்தை வாங்குறதுக்கு நிக்கிறான். இப்ப இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னா, சார் நீங்க இன்னும் உங்களை பத்தி என்ன செய்யற, நீங்க இன்னும் உங்களை பத்தி நீங்க புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறீங்க. கடவுள் உங்களுக்கு என்ன பண்ற அப்படின்னா, நீங்க போய் அன்னதானத்தை கியூ நின்று ஒரு பாச சோறு வாங்குறதுக்கு போய் நின்று சரி யார் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிழமையும் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு படிப்பிச்சு கொடுத்து உங்களை பத்தி விசாரிச்சு உங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை எல்லாம் செஞ்சு நடத்திட்டு இருக்கிற என்னைய கவலைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் கொஞ்சம் நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க இன்னும் பாவத்துக்குள்ளே கிடக்குறீங்க. ஒரு வாழ்க்கை பூரா பாவத்துக்குள்ள இருக்குது. அதனால உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர குழந்தைகள், இல்லாட்டி உங்களுடைய யாருக்குமே ரட்சிப்பு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கும் இல்லை, உங்களுக்கும் அந்த சந்தோஷம் இல்லை. இதுக்கு காரணத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். சார் ஒரு நாள் கூத்துக்காக நாங்க போய் நம்ம நின்று நம்ம இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கிற இந்த மனுஷனுக்கு அசிங்கத்தை உண்டாக்கலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நாம தேவனால் பிறந்தவங்க, நாங்க இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டவங்க. அப்ப நாங்க இதுல ஆணித்தனமாக இருக்கணும், பக்தி வைராக்கியத்தோடு கூட இருக்கணும். திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் கையால செஞ்சதான சாரி மனுஷன் கையால வரைஞ்சதான படத்தை சாரி மனுஷன் கையால செஞ்சதான சிலை நமஸ்காரம் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சரி மறுபடி போயிட்டு இங்க கற்றுக்கொண்டு காரணம் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப அதையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப அதையும் பண்ண உங்க வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷத்துக்கு கேடு வர துவங்கிடும், சரத்துக்கு வித்தியாசமான பலவீனங்கள் வர துவங்கிடும், சோர்வுகள் வர துவங்கிடும். ஏன்னா கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்க மாட்டார். அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சானே, பிசாசுடைய கிரிகைகள் என்ன அப்படின்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடாது, இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்ப கூடாது. இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்புறீங்கன்னா, அவர் விசுவாசிங்கன்னா உங்க பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு போயிடும். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா நீங்க பூமிக்குரியவர்கள், நீங்க பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களா மாறிடுவீங்க அப்படிங்கறத பிசாசு அறிஞ்சு வச்சிருக்கிறான். பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களா மாறிட்டீங்கன்னா எங்க போவீங்க? நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. அப்படி நீங்க பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. எங்க போகணும்? நீங்க நரகத்துக்கு போகணுன்றதுதான் பிசாசுடைய முழுமையான தீர்மானம். அவருடைய திட்டமே அதுதான். அதனாலதான் ஒவ்வொரு மனுஷனையும் பாவம் செய்ய வைக்கிறது அவருடைய காரியமாக இருக்கிறது. சானே அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நம்ம பாவம் செய்தா நான் யாருடைய பிள்ளையா இருப்போம்? பிசாசுடைய பிள்ளையா இருப்போம். நாங்க நீதி செய்த யாருடைய பிள்ளையா இருப்போம்? நீதி செய்த தேவனுடைய பிள்ளையாக இருப்போம். சாமி அப்ப நல்லா கவனிங்க. ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிற பொழுது ஒரே காரியத்தை தெளிவா பேசுறார். தேவனால் பிறந்து எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வித்து, அவருடைய வார்த்தை, வித்து என்பது என்னத்தை காண்பது அப்படின்னா வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருக்கிறபடினால அது பாவம் செய்ய மாட்டான். அவன் பாவம் செய்யாதபடிக்கு பாவம் உலகத்தில் இருக்குது. பாவத்தினுடைய போராட்டம் நம்மளை சுத்தி இருக்கு. பாவம் நம்மளை நெருக்கி கொண்டுதான் இருக்குது, அது இல்லாம இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, தேவனால் பிறந்த, அதாவது தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து இயேசு கிறிஸ்து தான் என் பாவங்களுக்காக மரித்தார் என்ற அந்த விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் அவன் தேவனால் பிறந்திருக்கிற அப்படின்னால பாவம் அவனை எவ்வளவுதான் போராட்டத்துக்குள்ள கொண்டு போனாலும், எவ்வளவுதான் அந்த பாவத்தில் கொண்டு நெருக்கத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளினாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யறதுக்கு அவனை ஒப்புவிக்க மாட்டான். பாவத்தை பார்ப்பான், பாவத்தை கிட்ட இருப்பான், பாவத்துடைய போராட்டம் முழுவதுமாய் அவனை சுற்றிட்டு இருக்கும். ஆனா அவன் தேவனால் பிறந்திருக்கிறவன் என்ற ஒரு நிலையை அவன் அறிந்திருப்பான் இருந்தா நிச்சயமா பாவத்தை என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டாத ஒரு மனுஷன் இருப்பானா இருந்தா அவன் தேவனால் பிறந்தவனாக என்ன செய்வான்? இருப்பான். அப்ப நீ யாரால் பிறந்திருக்கிற அப்படின்ற ஒரு கேள்வி உனக்கும் எனக்கும் வந்தா
என்னுடைய காரியங்களை நான் செய்கிற காரியங்களை கவனிச்சு பார்க்க வேண்டும். உங்க வீட்டில் போய் நீங்க ஆண்டுடைய அந்த வசனத்தை நீங்க படிச்சு கொடுக்குறீங்களா? நல்ல கவனி. நீங்க பாவம் செய்யறவங்களா இருந்தா உங்களுக்கு வாழ்க்கை ஆயுசு நாட்கள் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாவம் செய்யறவங்க எவ்வளவு ஆயுசு நாட்கள் இருக்கும்? பாவம் செய்யறவங்களுக்கு ஆயுசு என்ன செய்யாது? இனி நீடிக்காது. அப்ப ஆயுசு நீடிக்காம போனா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ மனைமாருடைய வாழ்க்கை கணவன் போயிட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த குடும்பத்தில் என்ன செய்யும்? சாப்பாட்டுக்கு அதுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே கணவன்மார்கள் ஏதோ ஒரு ரீதியில பாவத்தில் விழுந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? அப்ப நீங்க ஏன் அவங்களை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்கு ஏன் நீங்க சத்தியத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது பாவம், நீங்க இதை செஞ்சீங்கன்னா பாவத்தை செய்ய தூண்டு வைக்கும், நீங்க பாவத்தை இழுக்கப்பட்டு போயிருவீங்க, பாவம் உங்களோட வாழ்க்கையை என்ன விட்டுரும், அழிச்சு விட்டுரும், தர்ஷி மனம் திரும்புங்கன்னு சொல்லி ஏன் உங்களால் சொல்ல முடியல? என்ன காரணத்தினால சொல்லல? சரி, நீங்க சொல்லி நீங்க இந்த காரியத்தை செய்தாதான் அவங்க ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வாங்க. உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க உங்க வேலையை செய்யணும். நீங்க முதலாவது நீங்க என்ன சொல்றது, மயிலைன்னு சொன்னா என்ன செய்யலாம்? எனக்கு போடாது பழமொழி சொல்லுவாங்க. சரி, நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு ஐயோ நீ மாறான்னு கடைசி வரைக்கும் ஒருத்தரும் மாற மாட்டான். யாருக்கு நீங்க புத்தி சொல்லணும், எந்த புத்தி யாரும் கேட்க போறது கிடையாது. நீங்க ஆண்டவர்கிட்ட மண்டாட வேண்டும். ஏசப்பா கிட்ட சொல்லணும், ஏசப்பா என் பிள்ளையோட வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் பேர பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க, சரி என் பெற்றோர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க, என் கணவர் வாழ்க்கை அற்புதம் செய்யுங்க, மனைவி வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. நீங்க அற்புதம் அவங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. நீங்க போராட வேணும். நீங்க கடவுள்கிட்ட போராடாம ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் ஒரு வரப்போற சந்தோஷத்தை நீங்க பார்க்க முடியாது. நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நல்லது நடக்குமா. பல வருஷம் பார்த்துக்கிட்டு திடீர்னு அவன் வாழ்க்கையை போய் எங்கேயாவது சிக்கல்ல மாட்டி கடைசி ஒரு பெரிய பிரச்சனைகளை சிக்கிடுவான். அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கவலைகள் கண்ணீர்கள் என்ன செய்து வைக்கணும், அதிகமாகிடும். அப்ப நீங்க கடவுளிடத்துல அவங்களுக்காக போராட வேண்டும், அவங்களுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ண வேண்டும். கடவுள் யார் என்பது உங்களுக்கு படிச்சு கொடுத்துருக்கிறோம். அப்புறம் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை நீங்க அறிந்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்துல உங்களை எல்லாருக்காக நீங்க போராட வேண்டும். அப்ப நீங்க போயிட்டு போராடுவீங்க, ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்றத எப்படி காணலாம் அப்படின்னா, இந்த வருஷம் முடிவுல கண்டுடலாம். எப்படி கண்டுடலாம்? கரெக்டாக அந்த உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நபர்களை நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு நேராக கூட்டிட்டு வருவீங்க. இப்ப இங்க இப்படிலாம் உட்காந்து இருப்பீங்க. சில பேர் வீட்டுக்கு போனோம்னா உங்களுக்கு அங்க வீட்டுல வெத்தலை வாங்கி கொடுக்கலன்னா சண்டை பிடிப்பீங்க. உங்களோட பிள்ளைகள் வெத்தலை வாங்கி கொடுக்கலன்னா யாராவது ஒரு வீட்டில் உள்ளவங்க யாராவது வெத்தலைக்காக சண்டை பிடிப்பீங்க. சாரி, ஏன்னா வெத்தலை போடுறது ஒரு பழக்கமா இருக்கும். நல்ல கவனிங்க. இப்ப இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க போய் உங்க குணாதிசயத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம நீங்க பழைய வாழ்க்கை பண்ணிட்டே இருப்பீங்கன்னு சொன்னா வீட்டில் உள்ளவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது என்னடா இது, இத்தனை வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்குது, இன்னும் ஒரு மாற்றத்தையும் காணாமே, ஒரு மாற்றத்தையும் உங்க வாழ்க்கையில் இல்லையே, எப்பயும் போலத்தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும், சும்மா எதுக்கும் போயிட்டு வருது ஞாயிற்றுக்கிழமையில அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை அப்படியே வச்சு பார்ப்பாங்க. அப்ப நம்ம இங்கிருந்து கற்றுக்கொண்டு போற விஷயத்தை வீட்டில் போயிட்டு செய்யணும். வீட்டில் போயிட்டு எப்படி செய்யணும் அப்படின்னா, நான் முழுசா மாற வேண்டும், என்னோட கெட்ட பழக்க வழக்கங்களை நான் அகற்றி போட வேண்டும். சரி, பிள்ளைகளுக்கோ நம்முடைய தகப்பன் தாய்மார்களுக்கோ நாம எந்த விதமான உபத்திரமும் கொடுக்காத ஒரு ஜீவியத்துக்கு வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, அப்ப இது எங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் வந்தாதான் நாம சொல்றது மத்தவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. சரியா? நீங்க உங்க வீடுகளில் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்படி நடந்து கொள்றீங்க, பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தா எப்படி நடந்துக்கிறீங்க, சரி உங்களோட பொருட்கள் ஏதாவது காணப்போன எப்படி பேசுறீங்க, இதையெல்லாம் நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். சாமி, அப்ப நல்ல கவனிங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் இங்க ஒவ்வொரு நாடுகளும் வந்து கற்றுக்கொள்கிற வார்த்தைகளை கேட்டு போயிட்டு உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்க கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாங்கள் பார்க்குற சின்ன பிள்ளைகள் பேர பிள்ளைலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய பாட்டிமார்கள்லாம் உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் தேவையில்லாத சொல்லிட்டு இருப்பாங்க, கற்பனை கதையெல்லாம் கேட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இங்க இருக்கிற பாட்டிமார்கள்லாம் வேற வித்தியாசமான ஆட்கள். நீங்க தெய்வத்துடைய வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்ககிட்ட உங்க பேர பிள்ளைகள் ஒடியாந்து உட்கார வச்சு நீ வாங்கம்மா, ஏசப்பா அப்படிப்பட்டவர் தான். சாரி, அவர் எல்லா மனசுடைய பாவத்துக்காக மன்னிப்பை கொடுப்பதற்கு தான் இந்த உலகத்தில் பிறந்ததே சாகிறதுக்காக தான் வந்து பிறந்தார். அவர் செத்தது எங்களுடைய பாவத்துக்காக செத்தார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கிறோமா? அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமான்னு பாருங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட பேர பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? இன்னைக்கு சாதாரண 7 வயசு பிள்ளைய பிடிச்சி துஷ்பிரயோகம் பண்ணி கொண்டு போடுறாங்க பயங்கரமான காமுகர்கள்.
அந்த 7 வயசு பிள்ளை ஒருவேளை உங்க பேர பிள்ளைகள் இருக்கலாம். அந்த பேர பிள்ளைகளுக்கு நீங்க கர்த்தருடைய வசனத்தை பற்றி சொல்றீங்களா? இயேசு கிறிஸ்து பத்தி அவங்களோட பேசுறீங்களா? இல்ல. ஆனா அதே பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தோடனே சரிதானே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? கத்துட்டு இருப்பீங்க. உடனே நல்லா விளங்கி கொள்ளுங்க, நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற நல்ல தருணங்கள், நல்ல இந்த மாதிரியான இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இங்க படிக்கிறத போய் நம்ம வீடுகளில் போய் என்ன செய்ய வேண்டும்? நம்ம போயிட்டு சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு வந்து குடும்ப, அதாவது வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வர்றதை விட யாருக்கு வீழ்ச்சி வருதுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு தான் வீழ்ச்சி. எது மூலமா வருதுன்னா போன் மூலமா வருது. போன்ல பேசிட்டு இருக்கான், மனுஷியை வச்சுக்கிட்டு இன்னொரு மனுஷிக்கிட்ட பேசிட்டு இருக்கான். சரி, புருஷனை வச்சுக்கிட்டு மனுஷிக்கார இன்னொருத்தரோட பேசிட்டு இருக்கான். இது போன்ல நடந்துட்டு இருக்குது. இப்ப இப்படியான பயங்கரமான காரியம் போன்ல பேசிட்டு கடைசியில 2 பேருக்கு சந்திச்சு பிரச்சனை போல பெரிய பிரச்சனை ஆகிடும். இது நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு உலகத்துல. இதுல உங்களுடைய கணவன் மாற நீங்க விடுதலை ஆக்கணும் மாதிரி தான் உங்க கணவனுடைய வசனத்தை பற்றி கொடுக்கணும். இப்போ மனைவி மாற விடுதலை ஆக்கணும் மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதுவே நம்ம படிச்சு கொடுக்கணும். இது எல்லாம் கர்த்தருடைய வசனம் எங்க போகுதோ அங்கதான் விடுதலை என்ன செய்யணும் வரணும். பைபிள் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலையாகணும். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில விடுதலை வந்துடும். அந்த விடுதலை நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டும். சாரி, அப்ப நீங்க எப்படிலாம் நடந்து கொடுக்குறீங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு எந்த மாதிரி உங்க குடும்பங்களுக்கு நடந்து கொடுக்குறீங்கிறதுக்கான காரியத்தை நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக் இங்க இருந்துகிட்டே பார்க்கலாம். இல்லை இவங்க வந்து கடவுளுடைய வசனத்தை போய் யாருக்கும் சொல்றது கிடையாது. சொல்லியிருந்தா குடும்பத்தில் மாற்றம் வந்துடும். சொல்லியிருந்தா அங்க ரட்சிப்பு கிடைச்சிடும், சமாதானம் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா போன சொல்ல உடனே சொல்ல கேட்க மாட்டாங்க. நீங்களே வசனக்காக உட்காந்துருக்கிறீங்க, இதுவரை கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னது நடக்காது, கொஞ்ச நாள் போகும். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். உங்க வாழ்க்கையில மாற்றங்களை காண்பிச்சு கொண்டே இருக்கணும். ஐயோ, நான் வந்து தேவனால் பிறந்தவன், நான் பாவம் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் பிசாசினால் உண்டானவன் கிடையாது, நான் பிசாசினால் பிறந்தவன் இல்லை. பிசாசினால் பிறந்து நான் கட்டை நினைஞ்சிட்டு இருப்பேன், நான் பாவம் செஞ்சிருப்பேன். பாவ கிரிகள் இந்த வாழ்க்கையை வெளிப்பட்டு கொண்டிருப்பேன். சாரி, என்னுடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி, ஆட்டு பிள்ளை இருந்தாலும் சரி, சாரி, கிறிஸ்தவரை பிறந்து கடவுள் மனைவி கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாக முடியாது ஒரு நாள். சாரி, அது எல்லா ஜனங்களையும் விட பட்டுக்காட்டுடைய அநியாயத்தை பண்ணக்கூடிய பிள்ளையாக இருக்கும். கீழ்ப்படுதல் இருக்காது, சுபாவத்தில் பயங்கரமான காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் நடைமுறைக்கு வர. சாரி, பிறப்பு என்றது மறுஜென்ம பிறப்பு என்பது சாரி, அது கிறிஸ்துவினால் உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவினால் வந்தால் மட்டும்தான் அந்த மனுஷன் என்ன செய்வான், பாவம் செய்யாத வாழ்க்கைக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பான். அதான் உண்மை நிலவரம். சாரி, அது இல்லைன்னா நம்ம பார்க்கலாம், இவன் பிசாசினால் பிறந்தவன், பிசாசினால் உண்டானவன், சாரி, ஒரு நாள் தேவனால் உண்டானவன் அல்ல அப்படின்றத நாம தெளிவாகவே என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட வாழ்க்கையினுடைய அடையாளமே யாரால் பிறந்தவர் என்பதை என்ன செய்ய போறோம், காண்பிச்சு கொடுப்போம். சாரி, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கு. விசேஷம் என்ன? உலகத்தில் எத்தனை விசேஷம் இருக்குது? என்ன விசேஷமானது? ஒருவரோடு நம்ம என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும். ஒருவர் அன்பு கூர்ந்தா ஒருத்தர் கெட்டு போறது, ஒருத்தர் பாவத்தில் இருந்து சாக போறது, சாரி, ஒருத்தர் நரகத்துக்கு போறது ஒரு நாள் நம்ம விரும்ப மாட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நரகத்துக்கு போயிடக்கூடாது சாமி, பயங்கரமான ஒரு வாழ்க்கை அது, சரிதானே, நீ கெட்டு போயிடக்கூடாது, நீ நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீ பரிசுத்த வாழ்க்கைக்கு வந்துடணும், உனக்கு ஆபத்துகள் வந்துடக்கூடாது, உன்னுடைய சரத்தில் பாவங்கள் இழந்து போயிடக்கூடாது, நீ செய்ய பாவத்தை நிமித்த கை கால் இழந்துடக்கூடாது, ஆனால் நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குன்னா, நீங்க ஒருத்தர் என்ன செய்றீங்க, அன்பு கூறுகிறீங்கிறது அடையாளம். அப்படி அன்பு கூறலன்றது அடையாளம். அதே நீங்க அமைதியாக சாமி இருக்கிறது பேர் தான் அன்பு கூறன்றது அடையாளம். சாரி, நிச்சயமா நீங்க தேவனால் பிறந்திருந்தா இன்னைக்கு பிறகு இந்த நிமிஷத்துக்கு பிறகு தேவனால் பிறந்திருக்கீங்கிற அடையாளத்தை இந்த வருஷம் முடிவுக்குள்ள நீங்க காண்பிப்பீங்க. அதை நாங்க பார்ப்போம், நீங்க எந்த அளவு இயேசு கிறிஸ்துக்குள்ள பிறந்திருக்கிறீங்க அப்படின்றத. ஆனா நீங்க பிசாசனால தான் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் வந்து நீங்க என்ன செய்யல, ஒருத்தர் என்ன செய்யல, நீங்க ஒரு என்ன செய்யல, நீங்க அன்பு கூறலன்றதுக்கு அடையாளத்தை எங்களால் என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். நீ யாரால் இருந்தவர்? சாரி, நீங்க உங்களை தட்டி பார்த்து, நான் என்ன தட்டி பார்த்து, சாரி ஆண்டவரே, நான் உம்மால் பிறந்திருப்பேனா இருந்தா நான் பாவம் செய்யாத ஒரு ஜீவிதத்துக்காக நீங்க என்ன செய்யுங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. கதாவின் ஒரு மாசு